அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். இந்த ஒரு காய் கிடைத்தால் இந்த இடத்தில் வைங்க, உங்களுக்கு பண வரவு வந்துகிட்டே இருக்கும். நீங்க யார்கிட்டயாவது பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா இந்த காயை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கான பணம் உங்களை வந்து சேரும். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். லகு நரியல், ஒற்றை தேங்காய், ஒற்றை கண் தேங்காய்னு சொல்லப்படுது. எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த பொருளை நாம இந்த முறைப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா பெரும் செல்வந்தராகும் யோகம் கூட ஏற்படும். மார்வாடிகள், கோடீஸ்வரர்கள், வட மாநிலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பூஜைகளுக்குமே இந்த ஒற்றைக்கண் தேங்காயை பயன்படுத்துறாங்க. இந்த ஒற்றைக்கண் தேங்காயை 11 எண்ணிக்கையில வாங்கிக்கோங்க. உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு தட்டுல நவதானியங்களை பரப்பி இந்த 11 ஒற்றைக்கண் தேங்காயையும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வச்சு வழிபாடு செய்யணும். அதிலும் குறிப்பாக பௌர்ணமி நாள்ல நீங்க வாங்கி பூஜை அறையில வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், பெரும் செல்வந்தராகும் யோகம் உங்களுக்கு ஏற்படும். தரித்திரம் அறவே நீங்கும். சரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி பூஜை அறையில வச்சுட்டேன். அதன் பிறகு இந்த தேங்காய் எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல பட்டு புடவை அல்லது பட்டு வேட்டி வச்சிருப்பீங்க இல்லையா, பூஜையில வச்சு ஒரு நெய் தீபம் ஏத்தி உங்க இஷ்ட தெய்வத்தையும் அன்னை மகாலட்சுமியும் வேண்டிட்டு இந்த ஒற்றைக்கண் தேங்காய் எடுத்து பச்சை நிற வஸ்திரத்துல ஒரு சிறிய மூட்டையா கட்டி உங்க வீட்டுல பட்டு புடவையோ பட்டு வேட்டியோ வச்சிருந்தீங்கன்னா அதுல கொண்டுட்டு போய் இதை வச்சிடணும். இதை நீங்க வைக்கும் போது மனதார உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. பணம் வந்துகிட்டே இருக்கணும், கடன் தீரணும், குறிப்பா கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த ஒற்றைக்கண் தேங்காயை வைங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் வச்சுட்டேங்க, பூஜையில வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதை எடுத்து கொண்டு போய் பட்டு வஸ்திரத்துல வச்சுட்டேன். அதன் பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறைந்தது அந்த ஒற்றைக்கண் தேங்காய், அந்த பச்சை நிற வஸ்திரத்துல கட்டின பட்டு துணியில இருக்கக்கூடிய அந்த ஒற்றைக்கண் தேங்காய் உங்க வீட்டுல 6 மாதம் அதே இடத்துல இருக்கணும். அதன் பிறகு அதை எடுத்து கொண்டு போய் ஓடும் நீர்ல போட்டுறணும். இந்த சூட்சமத்தை நிறைய பேர் கடைபிடிச்சு கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. நான் சொன்ன இந்த தகவல் எளிமையா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.